Hello to all, welcome to another one new video. நம்ம வந்து Google My Business verification methods தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வெரிஃபிகேஷன்ல என்னென்ன process இருக்கு, என்னென்ன மெத்தட் இருக்கு, அது எப்படி process பண்ணனும் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி வந்து phone or test முடிச்சிருக்கோம், வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அது நம்ம முடிச்சிருக்கோம். then after வந்து இமெயில் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து லைவ் வீடியோ கால் இதுதான் வந்து லாஸ்ட் வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ். ஸோ அந்த ப்ராசஸ் தான் அந்த வீடியோவில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். இது லைவ் வீடியோ கால் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து புதுசாக பார்ப்பீங்க. லைக் வந்து இமெயில் ஆப்ஷனும் தென் ஆஃப்டர் லைவ் வீடியோ கால் ஆப்ஷனுமே ரெண்டுமே வந்து புதுசாக தான் இருக்கும். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிகாஸ் ஆஃப் நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன்ஸுமே தெரியாது. இமெயில் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது வந்து நான் பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிஸ்னஸ் வீடியோ பற்றியும் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். இந்த பிஸ்னஸ் வீடியோ லைவ் வீடியோ காலுமே ரெண்டுமே சிமிலராக சேமாக தான் இருக்கும். பிஸ்னஸ் வீடியோவில் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட் பண்ணி சப்மிட் பண்ணுவீங்க. பட் இந்த லைவ் வீடியோ காலில் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சப்போர்ட்டரே வந்து லைவாக இருப்பாங்க. அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அந்த வீடியோவில் வந்து லைவாக வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பிஸ்னஸ் வீடியோவில் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நீங்களே வந்து ஷோ ஆஃப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி சப்மிட் பண்ணுவீங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்டோர் ஃப்ரண்ட் பிக்சர்ஸ் காமிப்பீங்க, உங்கள் பிஸ்னஸ் டூல்ஸ் காமிப்பீங்க, ஸ்டோர் ரூம் காமிப்பீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், யூட்டிலிட்டி பில், பிஸ்னஸ் லைசன்ஸ், இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுவோம். இந்த லைவ் வீடியோ காலுமே இதே ஆப்ஷன்ஸ் தான். ஸோ லைக் உங்கள் ஸ்டோர் ஃப்ரண்ட் பிக்சர்ஸ் காமிக்கணும் எல்லாமே. பட் இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு சப்போர்ட்டர் இருப்பாங்க. கூகுள் மை பிஸ்னஸ் சப்போர்ட்டர்ஸ் பேசுவாங்க. அந்த இடத்துல அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் காமிக்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் காமிக்கணும். த்ரூ திஸ் மெத்தட் 99% வந்து ஆஃப்டர் திஸ் ப்ராசஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து லைவ் ஆகிடும். உங்கள் சைடில் வந்து அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் சைடில் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க, அது நமக்கு எப்படி எலிஜிபிள் ஆகுறது, அந்த மெத்தடை எப்படி நம்ம பிஸ்னஸில் கொண்டு வர்றது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து லைவாகவே சொன்னால் தான் புரியும். ஜஸ்ட் ஆஃப் நான் இது வந்து ஷோ ஆஃப் பண்ணி பேசுகிறது மூலிமா புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லா வெரிஃபிகேஷன் மெத்தடும் வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் அந்த வீடியோ சப்மிட் பண்ணுறேன். இது வந்து ரியலாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதை பற்றி நிறைய பேர் கவர் பண்ணது கிடையாது. ஸோ இந்த பிஸ்னஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸோ மச் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும், அந்த ப்ராசஸ் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஆஃப் இப்போ இந்த வெரிஃபிகேஷன் மெத்தட்லாம் பண்ணியிருக்கு. இந்த லைவ் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் எப்படி கொண்டு வர்றது அதுக்கான ப்ராசஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் ஆஃப் அதுக்கு நான் ஒரு அக்கௌண்ட்டை வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணோம் நம்ம பர்சன்ஸ்க்காக. ஸோ ஃபர்தராக அந்த ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ ஜஸ்ட் ஆஃப் இது வந்து நான் இன்னொரு டேப்பில் வந்து இன்னொரு அக்கௌண்ட் லைவிங் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னால. ஸோ அந்த அக்கௌண்ட்டு தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் கெட் வெரிஃபைட் ப்ராசஸ் கொடுக்குறப்போ வந்து எனக்கு ஒரு 3 ஆப்ஷன் காமிக்குது. பிஃபோர் தட் நான் உங்களுக்கு இமெயில் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி வருது, அது என்ன ப்ராசஸ் பண்ணால் வரும் அப்படின்றது வந்து பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வெப்சைட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் மெயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இமெயில் கோட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனில் காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிஸ்னஸ் வீடியோவும் நான் ஆட்டோமேட்டிக்காக கவர் பண்ணிட்டேன் பிஃபோராகவே. அதே மாதிரி ஃபோன் கோடும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து பர்டிகுலராக நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த லைவ் வீடியோ காலை வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இந்த இடத்துல 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது 3மே அக்கௌண்ட் ஓகே ஆகலை. பிஸ்னஸ் வீடியோவும் சப்மிட் பண்ணுறப்போ சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் வீடியோ சப்மிட் பண்ணுறப்போ நிறைய இஷ்யூஸ் வரும். லைக் எப்படின்னா பிஸ்னஸ் வீடியோ சப்மிட் பண்ணிட்ட பிறகும் இட்ஸ் டேக் சம் டைம்ஸ்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் ப்ராசஸிங்லன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தி 3 days மறுபடியும் நீங்கள் பிஸ்னஸ் வீடியோ சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து நம்ம சப்மிட் பண்ணதே காமிக்காது. சம்டைம்ஸ் வந்து இந்த 98% 98% நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறப்போ லோடிங்லேயே இருக்கும், சப்மிட்டும் ஆகாது. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து another வெரிஃபிகேஷன் மெத்தட் ப்ராசஸ்க்கு மூவ் ஆன் ஆகணும். அப்போ தான் வந்து அக்கௌண்ட் லைவ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஆஃப் நீங்கள் இந்த இடத்துல மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு கான்டாக்ட் சப்போர்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ்னு கொடுங்க. வெரிஃபிகேஷன் சப்போர்ட். வெரிஃபிகேஷன் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்ட பிறகு ஸோ கான்ட் மேக் ஆர் அப்லோட் வீடியோ வெரிஃபிகேஷன், ஃபிக்ஸ் வெரிஃபிகேஷன் அண்டர் ரிவ்யூ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நோ வே டு வெரிஃபை இஸ் ஆஃபர்டு. இதில் நீங்கள் வந்து எந்த மேக்ஸிமம் நீங்கள் இந்த 3த்தில் எது வேணால் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. இமெயில் போங்க. இமெயில் போயிட்டு ஸோ கெட் ஹெல்ப் வித் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கேட்டுட்டு உங்கள் பிஸ்னஸை ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஐ மீன் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை வந்து லைவ் பண்ண போகிறீங்களா அது. தென் ஆஃப்டர் எஸ், அதாவது யூ ஸ்டில் நீட் சப்போர்ட் அப்படின்றது வந்து ஆமாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுங்கள். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு கான்டாக்ட்ஸ் கொடுங்க. கான்டாக்ட்ஸ் கொடுத்தோன்னே இந்த பேஜோட யூஆர்எல் வந்து நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன்.
த்ரூ தி வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த யூஆர்எல்லில் போயிட்டு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறது மூலிமா நீங்கள் அந்த லைவ் வீடியோ வெரிஃபிகேஷன் காலும் கொண்டு வர முடியும். இல்லை வேறு ஆப்ஷன் மூலியமாச்சும் உங்கள் அக்கௌண்ட்டை லைவ் பண்ண முடியும். சப்போர்ட்டர்கிட்ட டேரெக்டாக பேசியே நம்ம பண்ண முடியும். ஜஸ்ட் ஆஃப் இதில் என்னென்ன ப்ராசஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். இந்த இடத்துல உங்கள் நேம், வாட் இஸ் யுவர் நேம்ன்றது உங்கள் பர்சனல் நேம், ஓனர் ஆஃப் தி பிஸ்னஸ் நேம் கொடுத்துருங்க. உங்கள் காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஐடி எப்படி எடுக்கணும்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஐடி, தென் ஆஃப்டர் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்ன்றது நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக என்னன்றது ஐ ஓன் திஸ் பிஸ்னஸ்ன்னு கொடுத்துருங்க. தென் ஆஃப்டர் விச் ஆஃப் திஸ் ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் பிஸ்னஸ் அப்படின்றது நீங்கள் உண்மையிலே ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன் இருக்குது, கஸ்டமர்ஸ் டேரெக்டாக உங்கள் ஆஃபீஸையோ இல்லை உங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ விசிட் பண்ண முடியும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஒன்று தான் வரும். பிகாஸ் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை லைவ் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், கஸ்டமர்ஸ் டேரெக்டாக உங்கள் பிளேஸ்க்கு விசிட் பண்ண முடியுன்றப்போ ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்டாக. தென் ஆஃப்டர் இந்த இடத்துல ஃபஸ்ட் ஒன் கொடுத்துட்ட பிறகு உங்கள்கிட்ட 3 இதை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஷோ கிளியர் சைனேஜ் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்கள் ஸ்டோர் ஃப்ரண்ட் பிக்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நேம் போர்டு, உங்கள் பிஸ்னஸ் நேம் போட்டு எல்லாமே கிளியராக இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபோட்டோ எடுத்து இந்த சூஸ் ஃபைலில் அதை ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுங்கள். தென் ஆஃப்டர் picture of the outside of your business shows the address, street name, number, landmarks. இது லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நியர்பை உங்கள் பக்கத்தில் ஏன்னா ஒரு ஸ்டோர் இருக்கும், இல்லை நியர்பை ஒரு லேண்ட்மார்க் இருக்கும், இல்லை உங்கள் ஸ்ட்ரீட் நேம் போர்டு அந்த மாதிரி இருக்கும். உங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக எதனா ஒன்று இருக்கும். நீங்கள் மட்டும் புதுசாக இருக்க மாட்டீங்க. கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்க, பக்கத்தில் ஏன்னா ஒரு ஸ்டோர் இருக்கலாம், இல்லை நியர்பை என்ன பெரிய லேண்ட்மார்க் இருக்கலாம், லைக் பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி என்ன சம்திங் இருக்கலாம். இல்லை உங்கள் நீங்கள் ஷாப் இருக்கிற பிளேஸில் ஸ்ட்ரீட் நேம் போர்டு அது மாதிரி என்ன வச்சுருக்கலாம், அது கவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ். தென் ஆஃப்டர் யூட்டிலிட்டி பில் பாஸ்ட் 3 month அப்படின்றது வித்தின் பாஸ்ட் 3 monthனா இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் அக்டோபரில் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பி சப்மிட்டட் ஒரு யூட்டிலிட்டி பில் லைக் எலக்ட்ரிசிட்டி பில் எந்த மந்தில் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மந்தில் இருக்கிற பில்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சப்மிட் பண்ணலாம். ஸோ தென் ஆஃப்டர் இந்த ப்ராசஸ், இந்த 3 ப்ராசஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சைனேஜ் போர்ட் சப்மிட் பண்ணணும். தென் ஆஃப்டர் பக்கத்தில் நியர்பை ஸ்ட்ரீட் நேம்ஸ், இல்லை லேண்ட்மார்க்ஸ் அந்த மாதிரி என்ன ஷாப்ஸ் இருந்தால் அதை சப்மிட் பண்ணலாம். பாஸ்ட் 3 month இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் இல்லை சம்திங் இன்டர்நெட் பில்ஸ் அதில் உங்கள் பிஸ்னஸ் நேம் போட்டிருக்கணும், அட்ரஸ் போட்டிருக்கணும், காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கணும், அது இருக்கிற மாதிரி சப்மிட் பண்ணுங்கள். விச் ஆஃப் திஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் ப்ராப்ளம், அதாவது என்ன வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம் நீங்கள் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் போடலாம். லைக் இப்போ நான் ஃபோன் நம்பர் கோடு நான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு கோடு வரல அப்படின்ற பேஸில் நான் ஃபஸ்ட் ஒன் கிளிக் பண்ணணும். இல்லை ஃபர்தராக இல்லை எனக்கு வேறு எதனா வெரிஃபிகேஷன் வரணும் அப்படின்றப்போ நம்ம இதை கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் எந்த பேஸ் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ ஸோ அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இல்லை வேறு எதனா ப்ராப்ளம் புதுசாக பார்க்குறீங்க, இல்லை டெக்னிக்கலாக எதனா இஷ்யூஸ் வருது அப்படின்றப்போ அதர் கொடுத்து நீங்கள் அதை ரைட் அவுட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். தென் ஆஃப்டர் ப்ளீஸ் ப்ரொவைட் தி வெப்சைட் இஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் யுவர் பிஸ்னஸ் ஆன்லைன். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, உங்கள் பிஸ்னஸில் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அந்த வெப்சைட்டில் உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வெப்சைட். இன்கேஸ் இல்லை அப்படின்னா அந்த கீழே போட்டிருக்காங்கல்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே நாட் அவைலபிள் அப்படின்னு போட்டிங்கன்னா issue over. So கொடுத்துட்டு தென் ஆஃப்டர் ஐ கான்ஸ்டன்ட்லி ஹேவிங் மை இன்ஃபர்மேஷன் ஸ்டார் எஸ் கொடுத்துருங்க, டிக் பண்ணிடுங்க. தென் ஆஃப்டர் இந்தியா இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் provide a link of your confirming information official government registered in your country. லைக் இந்த இடத்துல நீங்கள் என்ன சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னா லைக் நீங்கள் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க, ஒரு ஜிஎஸ்டி வச்சுருப்பீங்க. ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். நீங்கள் இது வச்சுக்கோங்க. எம்எஸ்எம்இ மேக்ஸிமம் எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ்லேயுமே இருக்கும். எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் லைசன்ஸில் நீங்கள் எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு QR கோட் இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி போட்டு ஒரு டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகும். அதுக்கு ஒரு URL லிங்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்எஸ்எம்இ லைசன்ஸில் இருக்கிற QR கோட் ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு URL போட்டு தனியாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா. அந்த டேப் ஓப்பன் ஆனால் அதில் ஃபுல்லாக உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். வெரிஃபைட் போட்டு டிக் போட்டிருக்கும். அதுக்கு மேலே ஒரு பிஸ்னஸ் URL இந்த மாதிரி இருக்கும். அந்த பிஸ்னஸ் URL எடுத்துகிட்டு காப்பி பண்ணி நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்படி பேஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் எம்எஸ்எம்இ லைசன்ஸ் தான் ரீப்ரசென்ட் ஆகும். அப்போ உங்கள் பிஸ்னஸ் கவர்மெண்ட் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ப்ரூஃப் சப்மிட் பண்ணுங்கள்.
தென் ஆஃப்டர் ரிலவெண்ட் ப்ரூஃப் ஃபார் யுவர் பிஸ்னஸ் எஜிர் ஆப்ஷனலி அப்படின்றப்போ இந்த ஜிஎஸ்டி, எம்எஸ்சிஎம்இ, யூட்டிலிட்டி பில் உங்கள்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்கும், அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி போடுங்க. இல்லை அப்படின்ற பேஸில் ஜிஎஸ்டி இல்லை எம்எஸ்சிஎம்இ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே ஒரு பிடிஎஃபாக வந்து ஒரே ஒரு காப்பி மட்டும் போடுங்க. ஃபர்தராக வந்து ஆப்ஷனாக நீங்கள் எதனா இங்கே டைப் பண்ணணும் அப்படின்றத தாராளமாக டைப் பண்ணலாம். என்ன டைப் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி என் அக்கௌண்ட் வந்து லைவ் பண்ணணும், வெரிஃபிகேஷன் மெத்தட்லாம் சப்மிட் பண்ணேன், பட் அந்த ப்ராசஸ்லாம் எதுவுமே ஓகே ஆகலை. ஸோ இந்த ப்ராசஸ் மூலிமா நான் அட்டாச் பண்ண ப்ரூஃப்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி என் அக்கௌண்ட்டை வந்து லைவ் பண்ணுங்க அப்படின்றது மூலிமா ஈஸியாக லைவ் ஆக சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் இந்த ப்ராசஸில் உங்கள் அக்கௌண்ட் லைவும் ஆகும், இல்லை ஒரு வெரிஃபிகேஷன் மெத்தடாச்சும் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. லைக் வந்து லைவ் வீடியோ கால், இல்லை ஒரு ஃபோன் நம்பர் ஒரு டெஸ்ட், எந்த வெரிஃபிகேஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அந்த வெரிஃபிகேஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் கொடுத்துருக்க ப்ரூஃபில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவங்க சைடில் இஷ்யூ அப்படின்னா ஆஃப்டர் திஸ் ப்ராசஸே உங்கள் அக்கௌண்ட் வந்து லைவ் ஆகிரும். ஸோ தென் ஆஃப்டர் எஸ் கொடுத்துருங்க. இந்த இன்கேஸ் லைவ் வீடியோ கால் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு, பிஃபோர் ஏன்னா ரிலேட்டட் கேஸ் ஐடி, லைக் வந்து ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏன்னா ரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேஸ் ஐடி கொடுங்க. ஆஃப்டர் திஸ் ஆல் யூ ஃபில் ப்ராப்பர்லி இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கேஸ் ஐடி க்ரியேட் ஆயிரும். கேஸ் ஐடி க்ரியேட் பண்ண 24 ஹவர்ஸில் உங்களுக்குன்னு தனியாக கூகுள் மை பிஸ்னஸ் சப்போர்ட்லேருந்து ஒரு மெயில் வரும். அவங்க தான் வந்து உங்களை ப்ராப்பராக வந்து கைட் பண்ணுவாங்க. லைக் வந்து அந்த ப்ரூஃப் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து நாங்கள் லைவ் வீடியோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வச்சுருக்கோம், நீங்கள் அது மூலிமா லைவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பேஸில் வந்து இந்த கொடுத்துருக்குற ப்ரூஃப் வச்சு அவங்க ஸ்பெஷலைஸ் டீமுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி மேக்ஸிமம் உங்கள் அக்கௌண்ட் வந்து லைவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஆசம் ப்ராசஸ், ஈஸி டு கெட் யுவர் அக்கௌண்ட் லைவ் ஃபாஸ்டர்லி அப்படின்றக்கப்போ இந்த ப்ராசஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த யூஆர்எல் வந்து மெயினாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த யூஆர்எல் வந்து வெரிஃபிகேஷனில் எனி இஷ்யூஸ் ஆர் எனி டவுட் அப்படின்னு இருக்கிற பேஸில் நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்கள் சைடில் இந்த டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த மெத்தடுமே ஓகே ஆகும். ஸோ ஃபர்தராக இந்த பேஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஸோ அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அந்த லைவ் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற ப்ராசஸுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து இந்த வெரிஃபிகேஷன் டீம் அந்த சப்போர்ட்டை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறோம். நம்ம வந்து எப்படின்னா இந்த மாதிரி எனக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் அந்த ப்ராசஸ் இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுறோம். லைக் வந்து ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் எப்படியோ ஃபோன் நம்பருக்கு என்ன ஃபார்ம் இருக்கோ அது மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அது மாதிரி ரிலேட்டட் டு வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா த்ரூ திஸ் ஃபார்ம் மூலிமா நம்ம வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த ஃபார்ம். இந்த ஃபார்மோட யூஆர்எல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். இன்கேஸ் ரிலேட்டட் டு திஸ் எனி ப்ராப்ளம்ஸ் யாராச்சும் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறத பட்சமாக, அதாவது இந்த டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறதெல்லாம் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அக்கௌண்ட் லைவ் ஆயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே ஈஸியாக சூப்பராக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக இது எத்தனை பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணுறீங்க, நிறைய பேர் கால் பண்ணியும் பேசுகிறீங்க. ஸோ ஃபர்தராக இன்னுமே நம்ம அகைன் அண்ட் அகைன் நியூ வீடியோ இதை பற்றி போடணும் அப்படின்றப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் இதை நேரம் சப்ஸ்கிரைப் இது மூலிமா சப்போர்ட் பண்ணுறது மூலிமா தான் நான் அகைன் ஒரு புது ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் வருதோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியுமோ. நான் அப்டேட் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். பிகாஸ் யாருமே கவர் பண்ணாது தான் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணுறோம். எப்படி சொன்னால் ஈஸியாக புரியுமோ அந்த பேஸ்லேயும் நம்ம சொல்கிறோம். அப்படின்றப்போ நீங்கள் எந்த அளவுக்கு என் கூட இன்ட்ராக்ட் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நானும் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பேஸில் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு நியூ வீடியோ டாபிக்ஸில் கண்டிப்பாக பார்க்கலாம்.